நான் அருணா விஜய் உங்க அனைவரையும் அமுதம் ஆகாரம் நிகழ்ச்சியில திரும்பி சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட் செஞ்சு காமிக்க போறேன், பன்னீர் ஃப்ராங்கி. ஐம் ஷூர் நீங்க இந்த ரோட் சைடில் நிறைய ஹோட்டல்ஸ் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இது எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலான்ட்டு நான் காமிக்க போறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜெயின்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸ்ன்ட்டு. அவங்க மீட், ஃபிஷ், எக்ஸு சாப்பிடக்கூட மாட்டாங்க, இன்ஃபேக்ட் தொடக்கூட மாட்டாங்க. எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க ஃபுட்டில் ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அவங்க சாப்பிட்ற ப்ரோட்டீன்ஸே டோஃபு, பன்னீர் இல்லைனா தால்ஸ் தான். ஸோ அந்த ஒரு ப்ரோட்டீன் ஆப்ஷன் இன்றைக்கி பன்னீர் வச்சு தான் அவங்களுக்காக இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த பன்னீர் ஃப்ராங்கி பண்ணுறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் வெஜிடபிள்ஸ். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேபேஜ், பெல் பெப்பர்ஸ் அண்ட் லெட்யூஸ் எடுத்துருக்கேன். ஸோ உங்கள் பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பன்னீர் மேரினேஷனுக்காக பன்னீர் 200 கிராம்ஸ், எல்லா ஸ்பைசஸ்க்கு இந்த எல்லா மசாலையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கர்ட் 100 கிராம்ஸ், ஒரு பேசிக் க்ரீன் சட்னி, மெயோனீஸ் பண்ணுறதுக்காக 1/2 கப் ஆயில், 1/4 கப் மில்க், 1/2 teaspoon pepper, 1/2 teaspoon salt and 1 teaspoon vinegar. And இந்த ஃப்ராங்கியோட சப்பாத்தி செய்கிறதுக்காக யூ கேன் யூஸ் மேத மாவு இல்லைனா கோதுமை மாவு. ஸோ நம்ம இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பன்னீர் மேரினேஷன் பண்ணலாம். ஏன்னா இது அட்லீஸ்ட் 20 minutes மேரினேட் ஆகணும். ஸோ ஸ்டார்டிங் வித் பன்னீர் மேரினேஷன். இது நான் ஸ்டோர் பாட் பன்னீர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை டயக்னலாக இப்படி கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது மாதிரி லென்த் வைஸ் நான் கட் பண்ணுறேன் இந்த பன்னீரை. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட் பண்ண பன்னீரை ஒரு பிளேட்டில் திக் கர்ட், நல்ல ஒரு திக்கான கர்டு, 1/2 கப் கர்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இந்த கர்டில் இந்த தேவையான எல்லா மசாலா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா ஃபுல்லாக இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் ரெட் சில்லி பவுடர் இருக்குது, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், கசூரி மேத்தி, பிளாக் சால்ட், இந்த எல்லா மசாலையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ தட் எல்லா மசாலாவும் கர்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுதான் ஒரு மெயின் மேரினேஷன் இந்த ஃப்ராங்கிக்கு. ஸோ பார்க்கலாம், இந்த மேரினேஷன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் இப்போ கட் பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இந்த பன்னீரும் கர்டும். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் மேரினேட் ஆகிற வரைக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜெயின் டெம்பிள்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரலாம். நாம் இந்த வாரம் காண இருப்பது திருமலை சமண தொல்லியல் தடய வளாகம். நாம் கடந்த 2 வாரங்களாக இதனை கண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று முதலில் நாம் காண இருப்பது குந்தவை ஜின ஆலயத்தின் தென்புறமாக உள்ள சிறிய நினைவு பீடமாகும். இது சமண சித்தாந்தவாதியாகவும் தர்க்க சிம்மராகவும் வாழ்ந்த ஸ்ரீ வாதிப சிம்மர் சமாதி மரணம் எழுதிய திருவிடமாக அமைந்துள்ளது. இவர் சத்திர சிந்தாமணி என்னும் அறநூலை எழுதியவராவார். நாம் ஆலயத்தின் சுற்றுவலப் பாதையில் சென்று வடக்கு திசை நோக்கி வரும்போது அங்கே நம்மை ஆர்வத்துடன் காண வைப்பது மலையின் கீழ்ப்பகுதியில் தரையிலிருந்து சுமார் 20 அடி உயரத்தில் அமைந்துள்ள சிறிய குகைத்தளமாகும். இதன் உள்ளே பாறை புடைப்புச் சிற்பங்கள் 4 செதுக்கப்பட்டுள்ளன. பிற்காலத்தில் இச்சிற்பங்களை மையமாக வைத்து சுவர் எழுப்பி தனி சிற்றாலயம் போன்று உருவாக்கியுள்ளனர். நாம் மேலே ஏறிச் சென்று பார்க்க குறுகலான படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு காணும் 4 சிற்பங்களும் பொதுவூழி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும். இச்சிற்பங்களில் தர்மதேவி, பாகுபலி, நேமிநாதர்,
மற்றும் பார்சுவநாதர் ஆகியோரது திரு உருவங்கள் காணப்படுகின்றன. தர்மதேவி திருமலைக்கு அருகே பிறந்து தம் கடைசி நாட்களில் இம்மலையில் கழித்ததாக சொல்லப்படுவதுண்டு. நேமிநாதர் இயக்கியான அம்பிகாவுக்கும் தர்மத்தின் தலைவியான தர்ம தேவிக்கும் அதிக வேறுபாடு இல்லை. தர்மதேவியே நேமிநாதரின் இயக்கி என்றும் கூறுவர். சுமார் 4½ அடி உயரம் செதுக்கப்பட்டுள்ள இச்சிற்பம் முழுக்க தர்ம தேவிக்குரிய அடையாளங்களை கொண்டிருக்கிறது. இவர் தமது இடது காலை சிம்மத்தின் மீது வைத்தபடி, இடது கையை மேல் நோக்கு நீட்டி அதனை கற்பக மரத்தில் மீது வைத்தபடி காட்சி தருகிறார். வலது கையில் நீலோற்பவ மலரையும் ஏந்தியும் உள்ள இவரது தலையில் கரண்ட மகுடம் காணப்படுகிறது. கை வளையலும் மேற்கை நடுவே கேயுரமும் மார்பின் வழியே முப்புரி நூலும் காலில் அணிந்த நூபுரமும் அழகுடன் செதுக்கப்பட்டுள்ளன. இது மேல் சித்தாமூர் மலைநாதர் ஆலயத்தில் உள்ள தர்மதேவியின் புடைப்புச் சிற்பத்தை நினைவூட்டுகிறது. இரண்டாவதாக உள்ள பாகுபலி சிற்பத்தில் கானகத்தின் நடுவே நின்று தவம் கிடந்தபோது அவரது உடலில் கொடிகள் படர்ந்து இருப்பதையும், பக்கத்துக்கு ஒருவராக அவரது இரு சகோதரிகள் வணக்கத்துடன் நின்றிருக்கும் காட்சியையும் செதுக்கி உள்ளனர். நீண்ட காலம் தவம் இருந்ததால் அவரது தலைமுடி வளர்ந்து இருபுற தோளின் மீது தவழும் காட்சி கரந்தை குந்துநாதர் ஜினாலய பாகுபலி சிற்பத்திலும் காணலாம். பெரிய கொழப்பலூரில் உள்ள சிறிய தனிச்சிற்பத்தில் இவரது சடைமுடியானது பல தொகுப்புகளாக நீண்டு அவரது பின்னங்கால் வரை தொங்கிக் கிடப்பதும் ஒரு அரிதான காட்சியாகும். மேலும் பாகுபலியின் காலடியில் ஒற்றை நாகம் இருப்பது வித்தியாசமானது. இவருக்கு மேலாக யானையின் மீது அமர்ந்து இந்திரன் இக்காட்சியை பார்ப்பது போலவும், வலப்புறம் தம் தோளில் குழந்தையை சுமந்து கொண்டுள்ள ஒருவர் இக்காட்சியை பார்ப்பது போலவும் அழகாக வடித்துள்ளனர். இங்கு மூன்றாவதாக காணப்படும் தீர்த்தங்கரர் சிற்பம் நேமிநாதர் சிற்பமாகவே இருக்கும் என ஊகிக்கலாம். இயக்கி தர்மதேவி சிற்பத்தை இங்கு செதுக்கி உள்ளதால் அவருக்குரிய தீர்த்தங்கரையே அருகில் செதுக்கி உள்ளனர் எனலாம். இந்த பாறை சிற்பங்கள் குந்தவை ஜினாலயம் கட்டப்பட்டதற்கு பிறகே செதுக்கப்பட்டிருக்க வேண்டும். காரணம், குந்தவையால் வைக்கப்பட்ட நேமிநாதர் சிலைக்கும் இப்பாறை சிற்பத்திற்கும் இடையே காணும் சில வேறுபாடுகளையும் பாறை சிற்பங்களின் கலை முதிர்ச்சியையும் சொல்லலாம். குந்தவையால் வைக்கப்பட்டுள்ள நேமிநாதர் சிலையில் அசோக மரம், பூங்கொடிகள் இல்லை. பீடத்தில் முன்பு சார்ந்த சிங்கங்கள் இல்லை. இங்குள்ள நேமிநாதரின் பாறை சிற்பத்தில் பெரிய அளவில் பூக்கள் காட்டப்பட்டுள்ளன. பீடத்தில் முன்பார்ந்த சிங்கங்கள் 3 இடம் பெற்றுள்ளன. இதுபோன்ற காரணங்களாலேயே சிற்பம் குந்தவை ஜினாலயத்திற்கு பிற்பட்ட காலத்தில் செதுக்கப்பட்டதென்று முடிவுக்கு வரலாம். அடுத்ததாக சுமார் 4 அடி உயரத்தில் நிற்கும் பார்சுவநாதர் சிற்பம் இத்தொகுதியில் இறுதியில் அமைந்துள்ளது. இவரது தலையின் மேலாக 5 தலைகளுடன் கூடிய பாம்பின் உருவம் சற்று கனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பார்சுவநாதரின் வலப்புறம் கமடன் ஒரு பாறையை வீசும் நிலையில் இருக்க, அதை தன் வஜ்ரக்குடையால் தடுக்கும் பத்மாவதி இவரது இடப்புறமாக இருப்பதை சிற்பம் வெளிப்படுத்துகிறது. இந்நிலையில் தவம் கலையாது பார்சுவநாதன் நிற்பதைக் கண்டு இயக்கன் தரணேந்திரன் தம் 2 கைகளையும் சேர்த்து வணங்கிய நிலையில் அவரது வலது காலடி அருகே இருப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. பகவானின் பாதங்கள் நேராக இல்லாமல் இருபுறமும் திரும்பிய நிலையில் இருப்பது பழங்கால சிற்பம் என்பதை உணர்த்துகிறது. பன்னீர் மேரினேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டில் தென் நம்ம மயோனீஸ் பண்ணலாம். ஷியோர் நீங்களாம் மயோனீஸ் மார்க்கெட்டில் போய் வாங்கியிருக்கீங்க, சாப்பிட்டுருக்கீங்க. வீட்டில் எப்படி ஈஸியாக மயோனீஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக we're taking ½ கப் சில்டு ஆயில். சில்டு ஆயிலில் இந்த ஆயில் அட்லீஸ்ட் நான் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நல்லா கோல்டாக இருக்கணும் ஆயில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆயிலும் மில்க்கும் ரெண்டுமே நல்லா கோல்டாக இருக்கணும். அப்போ தான் மயோனீஸ் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். அதுலேயே ½ கப் கோல்டு மில்க். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆயில் அண்ட் மில்க் ரெண்டுமே ரொம்ப கோல்டாக இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது. To that I'm adding 1/4 teaspoon salt, 1/4 teaspoon pepper, மிளகுத்தூள் and vinegar. இது மார்க்கெட்டில் கிடைக்கும், சைனீஸ் குக்கிங்கில் யூஸ் பண்ணுற வினிகர்.
இதை நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா இந்த மெய்னீஸோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும், விச் மீன்ஸ் நீங்கள் அட்லீஸ்ட் 2 to 3 வீக்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதை மிக்ஸி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். மெயின் பாயிண்ட் இதை அரைக்கும் போது வந்து நீங்கள் பல்ஸ் மோடில் அரைக்கணும், ஆன் ஆஃப் பண்ணி அரைக்கணும், ஒரு அடியாக ஃபுல் மிக்ஸியில் அரைக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் கிடைக்கிற மைனஸ் நீங்கள் எப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணலான்ட்டு நாங்கள் காமிச்சிருக்கேன். இது ஹார்ட்லி 5 minutes ஒர்க்கு. நீங்கள் இந்த அவ்வளோ பெரிய பாட்டில் 100 rupees கொடுத்து வாங்குறீங்க. இந்த 10 minutes நீங்கள் வீட்டில் இந்த மைனஸை நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ராங்கி கூட இந்த சப்பாத்தி எப்படி பண்ணுறது கூட காமிக்க போகிறேன்னா, இந்த பராட்டான்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் கூட வைப்பாங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யணும்னு காமிக்கிறேன். இந்த சப்பாத்தியை தின்னாக ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆயில் உள்ள அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப வேணால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணால் போதும், அது லேயர்ஸ் கொடுக்கும் அந்த பராட்டாக்கு. கொஞ்சமாக ட்ரை கோதுமை மாவு. இந்த மெயின் பார்ட்டே இந்த ப்ளீட்ஸ் பண்ணுறது தான். கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ளீட்ஸ் இப்படி பண்ணால் தான் அந்த பராட்டாக்கு லேயர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த திரும்பி ரோல் பண்ண போகிறேன். இந்த பன்னீர் ஃப்ராங்கி எங்கள் கிட்ஸோட ஃபேவரட் டிஃபன் பாக்ஸ் டிஷ். என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னா ஐ ஜஸ்ட் மேக் திஸ் ஃபார் தெம். ரொம்ப நியூட்ரிஷியஸ், ரொம்ப ஹை ப்ரோட்டீன் டிஷ் இது. பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு நான் இதை ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெலிசா வேணாம், ஒரு லைட்டாக திக் இருக்கணும். அண்ட் ஆல்ரெடி ஒரு ப்ரீ ஹீட்டட் பேனில் இது போட போகிறேன். இந்த மாதிரி சப்பாத்திஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் கூட பண்ணலாம். மார்னிங் டிஃபனுக்காக உங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஆயில் எல்லாம் கீ கூட போட்டு குக் பண்ணலாம். நான் இப்போ ஆயில் போட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி யூ கெட் திஸ் கட்டை. இது இல்லைன்னா நீங்கள் அந்த பொட்டேட்டோ மேஷர் வருது இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்ற பராட்டா இட்ஸ் ஃபுல் ஆஃப் மைதா, விச் இஸ் நாட் ஹெல்தி. ஸோ இது கிட்ஸ்க்காக பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த பராட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதே தவாவில் இந்த நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த பன்னீரையும் நான் இப்போ குக் பண்ண போகிறேன். நம்ம மேரினேட் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இதையும் நான் இப்போ இதில் குக் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன் நான் ஜெயின்ஸ் பற்றி. அவங்க ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம், விச் மீன்ஸ் 6 o'clock அப்புறம் டின்னர் கூட சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தே பிலீவ் தட் அப்போ கூட ஏரில் சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் இருக்கும், அதை கொல்லக்கூடாதுன்ட்டு அவங்க ஈவினிங் சன்செட்க்கு அப்புறம் டின்னர் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க அஹிம்சா முறையில் வாழ ரொம்ப விரும்புகிறவங்க. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் டர்ன் பண்ணி 2 சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் அகர் உங்கள் பசங்க டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை நைட்டே பண்ணி வச்சிடலாம். இந்த பன்னீரை இது மாதிரி குக் பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ மார்னிங் உங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும்.
சப்பாத்தி ரோல் பண்ணியாச்சு. இதில் இப்போது நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கீ கூட அப்ளை பண்ணலாம். உங்கள் கிட்ஸ்க்காக பண்ணுறீங்கன்னா கீ அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரை ஃப்ளார். மெயின் வந்து பரோட்டா செய்யும்போது இந்த ரோலிங் டெக்னிக் தான். ஸோ இது மாதிரி நான் லேயர்ஸ் பண்ண போகிறேன். ப்ளீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. நம்ம சாரிக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் சப்பாத்திலும் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ யூ கேன் see the layers. கொஞ்சம் புல் பண்ணி இப்படி ரோல் பண்ணுங்க. ஓகே, சம்மர் ஹாலிடேஸில் நீங்களாம் ஹாலிடே ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க. எங்கள் அம்மா வந்து இவ்வளோ மாவு பிசைஞ்சு கொடுத்துருவாங்க. அண்ட் she will make small balls. உட்காந்து சப்பாத்தி உருட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் எங்கள் சம்மர் ஹாலிடேஸ் ஹோம்ஒர்க். டெய்லி ஒரு 10 சப்பாத்தி மாவு உருட்டுறது தான் எங்கள் ஹோம்ஒர்க். ஸோ அப்படி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் we are perfect with the art today. உங்கள் பசங்க பால் சாப்பிட மாட்டாங்க, தயிர் சாப்பிட மாட்டாங்கன்னா பன்னீர் இஸ் a very good source of protein. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பன்னீர் குக்கிங் வர வரைக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஜெயின் டெம்பிள்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரலாம். பாறைச் சிற்பங்களுக்கு கிழக்காக தரைப்பகுதியில் 3 அடி உயரத்தில் 4 சிறிய தனி அறைகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் முதலாவதாக உள்ள அறையில் பகவான் ஆதிநாதரின் கற்சிலை ஒன்று உள்ளது. 2வது அறையில் ஸ்ரீ வர்த்தமானரின் அமர்ந்த நிலையில் உள்ள கற்சிலையை காணலாம். 3வது அறையில் தர்மதேவியின் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பமானது முன்பு குந்தவை ஜின ஆலய மூலவர் பகவான் நேமிநாதரின் கருவறையின் வெளியே உள்ள அர்த்த மண்டபத்தில் இருந்தது. தற்சமயம் இங்கே மாற்றப்பட்டுள்ளது. 4வது அறையில் ரிஷபநாதரின் கல் திருமேனியை வைத்துள்ளனர். இந்த 3 சிலைகளும் இப்பகுதியில் கிடைக்கப்பெற்ற சிலைகளாம். 5வதாக உள்ள வாயில் மேல் குகைக்கு செல்லும் வழியாகும். குந்தவை ஜினாலய மண்டபங்களுக்கு வடக்காக, பாறை சிற்பங்களுக்கு கிழக்காக உள்ள நுழைவாயிலின் வழியே குறுகிய படிகளில் மேலேறி சென்றால் ஓவியங்கள் அடங்கிய குகை பகுதியை அடையலாம். இந்த இயற்கை குகையில் பிற்காலத்தில் சுவர்களை எழுப்பி பல அறைகளாக தடுத்துள்ளனர். அந்த அறையில் சுதைச் சிற்பங்களையும் நிறுவியுள்ளனர். அவைகளில் தர்மதேவி, நேமிநாதர், பாகுபலி, மற்றொரு தீர்த்தங்கரர் ஆகியோரது திருவுருவங்கள் அமைந்திருந்தன. காலப்போக்கில் இந்த சுதை சிலைகள் அனைத்தும் சுவடு தெரியாமல் அழிந்து போயின. மேலும் இக்குகையின் உட்புறச் சுவர்களிலும் மேற்கூரையாய் விளங்கும் பாறையிலும் பல வண்ண ஓவியங்களை முற்காலத்தே வரைந்து வைத்துள்ளனர். செம்பு இயன்றென்ன செஞ்சுவர் புனைந்து என்று மதுரை காஞ்சி நூலானது அமனர் பள்ளியை வர்ணிப்பது போல திருமலை ஓவியங்கள் செந்நிறம் கலந்த ஓவியங்களாக காட்சி தருகின்றன. நீங்கள் தற்போது காணும் வரைபடத்தில் உள்ளவாறு வரிசை ஏ நுழைவு வாயில் வழியாக மேலேறி செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றவுடன் வரிசை பி முதலில் தென்படும் இடத்தில் கூரையாக அமைந்த பாறையை நோக்கினால் அதன் மீது சிவப்பு வண்ணத்தில் பட்டை கோடுகள் வரைந்துள்ளதை காணலாம். இந்த இடத்தில் உள்ள கோடுகளினூடே அலங்காரம் எதுவும் அமையவில்லை. இந்த செந்நிற பூச்சு அனைத்தும் சோழர் காலத்தை சேர்ந்ததாகும். அடுத்து எதிரே உள்ள வரிசை சி சுவரின் மீது பல கோணங்கள் இணைந்த நிலையில் லோகஸ்வரூபம் என்ற சமண அண்டவியலை விளக்கும் வரைபடத்தை காணலாம். ஆயினும் இந்த ஓவியம் முழுதாக வரையப்படவில்லை. கடந்த வருடங்களில் இருந்த அளவில் பாதி மட்டுமே தற்போது காண முடிகிறது. குகையின் தென்மேற்கில் உள்ள அறையின் சுவர் பகுதியில் பல ஓவியங்கள் காணப்படுகின்றன. அவைகளின் கிழக்கு சுவர் ஓவியம் வரிசை டியில் காண்பது ஜுவாலா மாலியின் திருவுருவமாகும். சுமார் 4 அடி உயரமுடன் அழகிய அணிகலன்களை பூண்டிருக்கும் இவரது மகுடத்தின் புறத்தே சுவாலையின் வண்ணம் இன்று வரையிலும் உயிரோட்டமாக உள்ளது. வலது கையை மேல் நிறுத்தி அபயமுத்திரையை காட்டியவாறு இருக்கிறார். இவரது இடது முன்கையை காண முடியாதவாறு வண்ணங்கள் சிதிலமடைந்துள்ளது. இவரது வலப்புறம் தோள்பட்டைக்கு இணையாக அறச்சக்கரம் ஒன்று அனல் வீசிட சுழல்கிறது. இடப்புறமாக வானோர் வாழ்த்தியவாறு காணப்படுகின்றன. மேலும் உயரிய அறிவின் அடையாளமாக இவருக்கு நெற்றிக்கண் காணப்படுகிறது.
இது போன்ற வடிவம் வேறு எங்கும் காண முடியாது. எனினும் இது அவர் மீது கொண்ட அன்பின் மீதான பக்தியின் வெளிப்பாடாக வரையப்பட்டதாக கொள்ளலாம். அடுத்து நம்மை ஈர்க்கும் ஓவியம் இவ்வரையின் தெற்கு பார்த்த சுவற்றில் வரிசை ஈயில் காணும் சமவ சரண காட்சியாகும். இங்குள்ள இருவட்டங்கள் முறையே சமவ சரணத்து இறுதி உள்வட்டமான லட்சுமி வர மண்டபத்தையும் அதனை அடுத்துள்ள கந்த குடியையும் விளக்குவதாகும். மையத்தில் காணும் வட்டத்தில் தீர்த்தங்கரர் அறவுரை நிகழ்த்திய நிலையில் இருப்பதையும் அருகே சாமரதாரியார் நிற்பதையும் காணலாம். அதனை அடுத்து அமைந்துள்ள வட்டமானது லட்சுமி வர மண்டபம் எனப்படும். இதில் 12 கோட்டங்கள் அமைய பெற்றுள்ளன. இக்கோட்டங்கள் ஒவ்வொன்றிலும் முனிவர்கள், ஆர்யாங்கனைகள், தேவர்கள், தேவியர், மனிதர்கள் மற்றும் பகைமறந்து கூடியிருக்கும் காட்டு விலங்குகள் ஆகியன அழகுற வரையப்பட்டுள்ளன. இவ்வட்ட ஓவியத்திற்கு கீழாக ஆல வட்ட கொடி பிடித்த சிராவகர்களையும் காண முடிகிறது. அவர்கள் அருக தேவனை வாழ்த்தியபடி செல்வதையும் அற்புதமாக வரைந்துள்ளனர். அடுத்ததாக இவ்வரையில் கிழக்கே பார்த்த உட்சுவற்றில் உள்ள ஓவியம் வரிசை எஃப் ஜம்பு தீவு என்பதாகும். இவ்வுலகத்தின் கண்டங்களையும் பாரத கண்டத்தை பற்றியும் விளக்கக்கூடிய இந்த ஓவியமும் முன்னர் கண்ட லோக சொரூபத்தைப் போலவே முழுமை பெறாமல் நிற்கிறது. இந்த அறையின் தெற்கில் வெளிச்சம் வருவதற்காக சன்னல் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ பன்னீர் ஃப்ராங்கிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் மேரினேட் பண்ணி நம்ம குக் பண்ணி வச்சாச்சு. க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மேயோனீஸ் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பராட்டாஸும் ரெடி. அண்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் க்ரீன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் அந்த லெட்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் ரெடி அண்ட் லெட்ஸ் கெட் டு த ஃபன் பார்ட். பராட்டா மேலே ஃபஸ்ட்டு நான் ஒரு லேயர் மேயோனீஸ் போட போகிறேன். அதுக்கப்புறம் லெட்யூஸ் லீஃப் வைக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் லீஃப் வைக்கலாம். கேபேஜ் லீவ்ஸ் கூட வைக்கலாம். உங்கள் பசங்களுக்கு என்ன க்ரீன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி வைக்கலாம். அண்ட் இந்த குக் பண்ண வச்ச பன்னீர் பீசஸ். ஓகே. அண்ட் பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம் சொல்லுவாங்க, இது கூட வைக்கலாம். க்ரீன் கூட வைக்கலாம் உங்ககிட்ட அது ரெட் இல்லைன்னா. கேபேஜ், கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக ஒரு க்ரீன் சட்னி. எனக்கு ஃபுட் கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும், அதனால உங்கள் காரத்துப்படி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மயோனீஸ். ஃபைனலி ஒரு ஸ்க்வீஸ் ஆஃப் லைம். மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி இது பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு பேப்பர் இல்லைனா நீங்கள் ஆயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இது மாதிரி பேப்பர் இல்லைன்னா இது அழகாக எப்படி ரேக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டெலிஷியஸான மார்க்கெட் ஸ்டைல் பன்னீர் ஃப்ராங்கி ரெடி. அதுவும் ஜெயின் வெர்ஷன், நோ ஆனியன் கார்லிக் யூஸ்ட் இன் திஸ். And in the paneer frankie ready and I'm going to enjoy. இவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இது டேஸ்ட் கூட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. So அடுத்த வாரம் I'll meet you again with another fantastic recipe and new location. Till then, bye.